எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருந்தேங்க. 500 கொடுத்து 100 பெட்ரோல் போட்டிருந்தேன். மிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 400 கொடுத்தாங்க. 400 எல்லாமே 100 நோட்டு தான். அந்த 400 பாக்கெட்டில் வச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று மதுராந்தகம் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. அதனால் பஸ்ஸில் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து ஒரு 100 எடுத்து கண்டக்டர்கிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 100 நோட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தாரு. என்னாச்சு, அது கிழிவே இல்லையே, நல்லா தானே இருக்குது, ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். பார்த்தாக்கா அவர் சொன்னார் இது கள்ள நோட்டுப்பா, இதை நல்லா உத்துப்பார் அப்படின்ட்டு காமிச்சார். அதுக்கப்புறம் தான் வந்து அது கள்ள நோட்டுனே தெரியுது. தெளிவாக பாருங்கள், இந்த ப்ரிண்ட்லாம் வந்து சரியாகவே இல்லை, அலைஞ்சிருக்கு பாருங்கள். இது நார்மலாக வந்து பேப்பரில் வந்து எடுக்கப்பட்ட ப்ரிண்ட்டு. நல்லா பாருங்கள், இது பார்க்கறதுக்கு 100 நோட்டு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு தகவலையும் சொன்னார், இந்த மாதிரி ஏற்கனவே நேற்று ஒரு நோட்டு வந்ததுப்பா, அதையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நிறைய 100 நோட்டுங்க வருது, கள்ள நோட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் இதை வந்து சொல்கிறேன்னாக்கா, இந்த மாதிரி வந்து 100 நோட்டு வந்து எங்கேயோ வந்து மிக்சிங் ஆகிருக்கு. இதை வந்து மக்கள் வந்து எங்கெல்லாம் சில்லறை வாங்குறீங்களோ அங்கெல்லாம் தயவு செய்து வந்து 100 நோட்டை செக் பண்ணி சரியான நோட்டான்னு செக் பண்ணி வாங்குங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். ஏன்னா மக்கள் உஷாராக இருக்கணும். எங்கே சேஞ்சு வாங்கினாலும் 500 கொடுத்தோ இல்லை 1000 நீங்கள் எங்கே சேஞ்சு வாங்கினாலும் உஷாராக இது ஒரிஜினல் நோட்டான்னு செக் பண்ணி வாங்குங்க. இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். உடனடியாக சம்மந்தப்பட்ட காவல்துறையினர் இது எவ்வளோ இந்த மாதிரி மிக்சிங் ஆகிருக்கு, யார் இதை பண்ணியிருக்காங்கன்னு உடனடியாக அதை கண்டுபிடிங்க. இல்லைனா மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ நன்றி, வணக்கம்.